அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். வலங்கைமான் தாலுகா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குடியில் அமைந்திருக்கும் குருஸ்தலமாகிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இங்கே சிவன் லிங்க வடிவில் சுயம்பு லிங்கமாக தோன்றி ஆபத் சகாயேஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இங்கே இருக்கிற சிவன் பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த கொடிய விஷத்தை உட்கொண்டதால் தேவர்களையும் அனைவரையும் காத்ததால் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்திருக்கு. இங்கே இருக்கிற அம்மன் பார்வதி தேவியோட பெயர் ஏலவார் குழலி. இந்த ஸ்தலத்தில் அம்மன் தவம் இருந்து இறைவனை திருமணம் செய்ததா சொல்லப்படுது. குரு பகவான் ஆகிய தட்சிணாமூர்த்திக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அது எப்போல்லாம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி தினங்களில் சிறப்பு பூஜை நடைபெறும். தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற நிகழ்வுகள் போது தேர் திருவிழா நடைபெறும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி நாளில் இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மாசி மாதத்தில் 3வது வியாழக்கிழமை இங்கே மகா குரு வாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் வர்ற வியாழக்கிழமை எல்லாமே இங்கே சிறப்பாக பூஜைகள் செய்யப்படும். கிரகங்களின் சுழற்சியால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் இங்கே பரிகார பூஜைகள் நடைபெறும். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் இருக்கிற இந்த கொடிமரத்துக்கு பிரம்மோற்சவ காலத்தில் கொடியேற்றி விழா கொண்டாடப்படுது. இந்த கோயிலில் குரு பரிகாரமாக 24 நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷ நாட்களில் நந்தி சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜையும் செய்யப்படுகிறது. ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் பூஜை நேரம் 6 கால பூஜை செய்யப்படுது. இங்கே காலையில் 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல்ல இரவு 8:30 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும்.
இந்த சிறப்பு வாய்ந்த குருஸ்தலமாகிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் பற்றிய சிறப்பு தொகுப்பை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.